கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழில் என் அகவை தின வாழ்த்துக்கள். கவிதைக்கு மெய்யழகு, கற்பனைக்கு கவியழகு, சிந்தையில் பட்டதை சொல்வதால் நம் தமிழுக்கே பேரழகு. இருமணம் சேர்ந்து ஒருமனதாகி, உறவுகள் இணைந்து திருமணமாகி, ஈருடல் இணைந்து ஓருடலாகி, வித்தெனும் உயிர்த்துளி சட்டென விழுந்து, பட்டதும் படர்ந்தது அத்துளி கருவில் மெய்யெனும் உருவம் கொண்டு. 2 மாதங்கள் கனத்த சுகத்துடன், கண்களில் கனவுடன், உறக்கமிழந்து பசி இழந்து, ஆடை அலங்காரம் அத்தனையும் இழந்தபின், வளையெனும் காப்பு கைகளில் சாற்றி, சொந்தமும் பந்தமும் வாழ்த்தி வணங்கி, வளையோசை சத்தம் செவித்திரை தாண்டி, குழந்தையின் ஆட்டம் பாட்டம் முடிந்து, தான் வளர்ந்த வயிற்றை எட்டி உதைத்து, வளர்த்தவள் உயிரை வாட்டி வதைத்து, கற்பக்கிரகம் விட்டு பூமிக்கு வருவதே இங்கு அகவை தினமாக போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட அகவையர் யார்? இதோ இவரின் புகழ். உயர்ந்த சிந்தனையால் உலகத்தையே தன் வசம் திரும்பச் செய்தவர். ஆன்மீக சிந்தனையாலும் அளவற்ற நன்னெறியாலும் பல அரங்கங்களை அதிரச் செய்து பல லட்சம் தமிழர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர். இவரின் விசித்திரமான பேச்சும் விவேகமான சிந்தனையும் இவருக்கு மட்டும் தனித்துவமானது. நிர்வாக ரீதியாக இவர் செய்த சாதனைகள் இன்னும் அழியாத கல்வெட்டுக்களாக உள்ளது. தன் நிறுவனத்தில் ஆண்களுக்கு மட்டும்தான் எல்லா பொறுப்புகளும் என்று சொல்லாமல் திறமையுள்ள பெண் வர்க்கங்களை முன்னிலைப்படுத்திய மூத்த மனிதர் இவர். பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் முண்டாசு கவிஞனை நினைவுபடுத்துகிறது. இத்தருணத்தில் தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்ற பழமொழியை உடைத்து, தானம் போகதான் தனக்கு என்ற புதுமொழியை எழுதியவர். அவரவர் தேவையை இறைவனிடத்தில் கேட்பர். ஆனால் இவரோ சற்று மாறாக இறைவனின் தேவையை இவர் அறிந்து சென்று தீர்ப்பர். தமிழுக்கு சொந்தக்காரர், தமிழ் எழுத்திற்கு சொந்தக்காரர். தமிழை நேசித்து, தமிழை வாசித்து, தமிழை சுவாசித்து, தமிழை காதலித்து, தமிழை மட்டுமே உயிர் மூச்சாக கொண்டு பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளை நடத்தியவர். எத்தகைய ஆற்றல் மிகுந்தவர்களாக இருந்தாலும் நம் ஐயாவின் சிந்தனை என்றும் ஓர் சிதம்பர ரகசியம்தான். 36 சங்க இலக்கியங்களை தமிழ் 36 என்ற தலைப்பில் தமிழ் அமுதை வாரி வழங்கிய பெருமை இவருக்கு உண்டு. 63 நாயன்மார்களை போற்றும் விதமாக வாரந்தோறும் ஒவ்வொரு நாயன்மார்களின் புகழை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பெருமையும் இவருக்கு உண்டு. அடுக்கி வச்ச வார்த்தையெல்லாம் அழகழகா வந்துருச்சு, செதுக்கி வச்ச செந்தமிழோ செவிகுளிர கேட்டுருச்சு, எத்தனையோ பிறந்ததினோ எங்கெங்கோ பார்த்ததுண்டு, இத்தகைய திருநாள எதிர்பார்த்து காத்ததுண்டு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வசந்தத்தில் ஒரு முறை வணங்கி வாழ்த்துவது என் பழக்கம். எங்களை கௌரவிக்கும் எங்கள் எஜமானுக்கு இனிய அகவை தின வாழ்த்துக்கள். இவர்கள் நீங்கள் வைத்த விதையில் வளர்ந்த உண்மையான ஊழியர்கள் மற்றும் செந்தமிழை நல்முறையில் கற்றுக்கொண்டிருக்கும் ஆவணம். கே வாஞ்சிநாதன். நன்றி, வணக்கம்.